ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சத்து மாவு நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் குழந்தைகளுக்காக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சத்து மாவு குழந்தைங்க மட்டும் கிடையாது, நம்ம பெரியவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது, வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது. அவங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் நம்ம தாராளமாக இந்த சத்து மாவு அவங்களுக்கு கொடுக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்து மாவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு ட்ரிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த சத்து மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சுலபமான முறையில். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிவப்பரிசி எடுத்திருக்கேன். இந்த சிவப்பரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்காக நம்ம இந்த சத்து மாவு செய்ய போகிறோம். அதனால் ஒவ்வொரு தானியத்தையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை உலர்த்தி வச்சுருக்கேன். நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டு வச்சிட்டோம்னா அது நல்லா அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க ஈரமெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் உலர்ந்து போயிருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து நல்லா இதை வறுத்துக்கணும். இதோட ஈரப்பதமெல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அரிசியை நம்ம கையால் தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும். நம்ம கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இந்த சத்து மாவுக்கு இந்த வீரியம் கம்புன்னு சொல்லுவாங்க, கடைகளில் கிடைக்கும், அந்த கம்பு தான் எடுத்திருக்கேன். நாட்டு கம்பு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எனக்கு நாட்டு கம்பு கிடைக்கல இந்த டைம். அதனால் நான் இந்த வீரியம் கம்பு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா இந்த மாதிரி தானியங்கள் விற்கிற இடத்துல நாட்டு கம்புன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த கம்பு கம்பேர் பண்ணும்போது நாட்டு கம்பு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு கம்பு இதையுமே கழுவிட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இது கூட வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளை சோளம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. இதையும் நல்லா அலசிட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு தானியத்தையும் கழுவிட்டு அதை நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த வறுக்கும் போது ரொம்ப நேரம் டைம் எடுக்காமல் சீக்கிரத்தில் நம்ம வறுத்து எடுத்துடலாம். குழந்தைங்களுக்காக செய்கிறதால நான் இதை ஒவ்வொரு தானியத்தையும் நல்லா கழுவிட்டு அதை வடிகட்டி உலர்த்தி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு வெள்ளை துணியில் போட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஒரு டைம் முரத்தில் போட்டு புடச்சிக்கலாம், புடச்சிட்டும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்தாச்சு. இப்போ அடுத்ததான் மக்காச்சோளம். மக்காச்சோளம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. நான் சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. 1/4 கிலோ அளவுக்கு மக்காச்சோளம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்கிற எல்லா தானியங்களுமே இந்த கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேழ்வரகும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கேழ்வரகுல நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் கேழ்வரகை நம்மளோட உணவில் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். வளர்கிற குழந்தைகளோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த கேழ்வரகு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சத்து மாவு மட்டும் இல்லை, வேறு ஏதாவது வகையில் கூட நம்ம உணவில் இந்த கேழ்வரகு அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த தானியத்தை நம்ம கையால் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கும். அந்த டைமில் நம்ம இதை வறுத்து வெளியில் எடுத்துடணும். இப்போ அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வேர்க்கடலை இந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துக்கிற எந்த தானியங்களுமே கலர் மாறவே கூடாது. ப்ரௌன் கலருக்கு அந்த மாதிரியெல்லாம் மாறக்கூடாது. ஜஸ்ட் நல்லா நம்ம கையால் தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது கையால் எடுக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இல்லாட்டி கமகமன்னு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கூட நம்ம வெளியில் எடுத்துடலாம். டைமிங்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கணும். ஏன்னா சில தானியங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில தானியங்கள் குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கணும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ பாருங்கள், இதோட தோலெல்லாம் ரிமூவ் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையை தனியாக வச்சுட்டு ஆற விட்டுட்டு இதோட தோல் எல்லாத்தையும் புடச்சி எடுத்துட்டு வெறுமனே அந்த தோல் இல்லாத வேர்க்கடலையை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சா என்னன்னு சொல்லி நமக்கு சரியாக தெரியாது. அதுக்கு டைமிங் வச்சுக்கோங்க. இல்லாட்டி கையால் எடுத்து பாருங்கள். நல்லா ரொம்ப கை பொறுக்க முடியாத சூடு
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதே சமயம் சரியாக வறுக்காமல் நம்ம எடுத்துடவும் கூடாது. அந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரத்தில் சத்து மாவில் வந்து பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிரும். சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாடை வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் ரொம்பவும் தீச்சிடவும் கூடாது. அதே சமயம் நல்லா வறுபடாமலும் எடுத்துடக்கூடாது. பூச்சி வைக்கும், அப்படி இல்லைன்னா பச்சை வாடை வர ஆரம்பிக்கும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. கையால் எடுத்து பார்க்குறேன், ரொம்பவே சூடாக இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அதே வாணலியில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். நம்ம சட்னிக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா பொட்டுக்கடலை, அது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லேசாக இது சூடானாலே போதுமானதாக இருக்கும். கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு அந்த மாதிரிலாம் ஆக தேவையில்லை. சும்மா லைட்டாக சூடானால் போதும். இப்போ இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காயுமே நம்ம ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது. அதனால் இந்த பொட்டுக்கடலையோடு சேர்த்து லேசாக நான் இதை சூடாக்கி எடுத்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தானியங்களுக்கு 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஏலக்காய், இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் ரொம்ப நேரம் வந்து நம்ம வறுக்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு சம்பா கோதுமை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கோதுமையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமையில் வந்து வாங்கும்போது சம்பா கோதுமைன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அதுதான் சத்து மாவுக்கு நம்ம சேர்த்து வந்து அரைச்சிக்கணும். நார்மல் கோதுமை நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அது வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த சத்து மாவுக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்குன்னு சொல்லிட்டு சம்பா கோதுமை அப்படின்னு சொல்லி விற்கும், அது வாங்கிக்கோங்க. இப்போ கோதுமையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதே சமயம் ரொம்ப நேரம் வறுபடவும் கூடாது. லேசாக இது சூடானதுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லா சூடாயிடுச்சுன்னா இதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சோம்னா கூட வந்து அவங்க அரைச்சி தர மாட்டாங்க. ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. அதனால் ஓரளவுக்கு இது நல்லா சூடான உடனே நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். எதுக்காக இதை கொஞ்சமாக வந்து சூடு பண்ணிக்கிறோம் அப்படின்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். எல்லா தானியத்தையுமே நம்ம வந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கணும். இப்போ பாதாமும் ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக அதே வானிலையில் 150 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரியை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா இது சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு டைஜஷன் இஷ்யூவை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும். அதனால் முந்திரி வந்து 150 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். முந்திரி பாருங்கள், லேசாக சேர்த்த உடனே டக்குன்னு வந்து அது கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நம்ம இதை லேசாக சூடான உடனே நம்ம இதை எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் முந்திரி வறுக்கும்போது மட்டும். இப்போ முந்திரியை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் அதே வானிலையில் 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசிப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேர்த்த எல்லா தானியங்களும் நல்லா சூடான பிறகு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துருந்துருப்போம். ஆனால் இந்த பாசிப்பயிர் மட்டும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். லேசாக இது வந்து லைட் ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம சரியாக வறுக்காமல் விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா அந்த பச்சையான ஒரு வாசனை வரும். சத்து மாவு கஞ்சி நம்ம ரெடி பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த பாசிப்பயிர்னால தான் நம்ம சரியாக வறுப்படாமல் வச்சுட்டோம் அப்படின்னா தான் இந்த பச்சை வாடை ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இதை ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பயிர் பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்து மாறணும். கம்ப்ளீட்டாக எல்லா பாசிப்பயிரும் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே வானிலையில் 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துட்டு இது எப்படி வறுபட்டுடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இது நல்ல வெள்ளை கலரில் மாறும். ஆல்ரெடி இது வெள்ளை கலரில் தான் இருக்குதுன்னு சொல்வீங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது இல்லைங்களா, ஆனால் வந்து வறுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப பியூரான ஒரு ஒயிட் கலருக்கு மாறும். அதுவும் எல்லா ஜவ்வரிசியுமே மாறும். அந்த டைமில் வெளியில் எடுத்துடணும். இப்போ அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பார்லி அரிசியை சேர்த்துக்கலாம். பார்லி அரிசியுமே கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசிலாம் நம்ம கழுவ தேவை கிடையாது. அப்படி பண்ணோம்னா நம்மளால் வறுக்கவே முடியாது. அதனால் பார்லி அரிசி வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்தாச்சு. இதையுமே நல்லா கழுவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்த எல்லா பொருட்களும் ஆற வச்சாச்சு. கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தான் நம்ம மில்லில் கொடுத்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டிலே மிக்ஸி ஜாரில் கூட வந்து தாராளமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லாவே அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திப்பியாக திரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அகைன் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ரைஸ் மில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா மில்லில் கொடுத்து இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். மில்லில் கொடுத்தாலும் கூட நம்ம எடுத்து வந்த பிறகு நம்ம சலிச்சிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதிலேருந்து இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. சத்து மாவு இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூட அது நம்மளோட விருப்பம்தான். ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு மீதிக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே நம்ம வந்து தொழி விட்டுட்டே இருக்கணும். அப்படி தொழி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து மெதுவாக வந்து இதை தொழவி விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பித்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கும். இப்படி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா நம்ம நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டி உப்பு கூட நம்ம சேர்த்துட்டு இதை கஞ்சி மாதிரி கூட நம்ம வந்து குடிச்சிக்கலாம். நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கும் போது நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஒரு பிஞ்ச் இல்லாட்டி ஒரு 2 பிஞ்ச் தான் ஒரு டம்ளருக்கு சேர்த்துக்கணும். அதுவே கரெக்டான அளவாக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த சத்து மாவு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சத்து மாவை என்னோடய குழந்தைக்கு நான் வந்து ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு மேலே வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு கொடுக்கலாம்.